வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது தேவகி அப்படின்ற கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பிரியங்கா உபேந்திரா, கிஷோர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. காணாம போன தன்னோட பொண்ணை தேடி அலையக்கூடிய ஒரு தாயின் கதை. ஆக்சுவலா இந்த படம் கொல்கட்டால நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க தன்னோட பொண்ணோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களோட பொண்ணு ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஆடிஷனுக்கு போறா. போனவ திரும்பி வரவே இல்லை. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு க்ளூவே இல்லை. ஸோ அந்த பொண்ணை தேடி கொல்கட்டாவோட அந்த டார்க் வேர்ல்டுக்குள்ள இவங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அண்ட் கிஷோர் இவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருக்காரு. டுவர்ட்ஸ் எண்ட் தன்னோட பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படம் தொடங்கும் போதே ஒரு பரபரப்பான ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் தொடங்குது. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டார்க் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த இன்டர்வல் பிளாக்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அப்படின்றதுமே ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சொல்ல போனா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது இந்த படத்துல வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. முக்கவாசி இது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு கட்டத்திலே பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க இருப்பான்னு கூட ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கதை போற போக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரே இடத்துல ரொம்ப நேரமா சுத்திட்டு இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. அண்ட் பயங்கர கன்ஃபியூஸ்டா நிறைய விஷயங்களை அந்த செகண்ட் ஹாஃப்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு டீசென்டான கிளைமேக்ஸா இருந்தாலும் ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் எடுத்திருந்தா ஒரு சூப்பர் படமாவே இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஒரு டீசென்ட் வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காட்சிகள் வருது, மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.